மனம்னா என்ன, மனம் சம்பந்தமா மனிதர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித குலத்திற்கு எழுந்துள்ள நிறைய உளவியல் ரீதியான காரணங்களை எல்லாம் களைவதற்கு இந்த மனதை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு முழுசாக நம்ம பார்க்க இருக்கிறோம். மனதை பற்றிய கருத்து இதுகளை பார்த்தீங்கன்னா, எண்ணங்களுடைய அதிர்வு தான் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம் அப்படின்னா, அவங்க இந்த எண்ணங்களை குறிப்பிட்டெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இந்த எண்ணங்களை முதன்மைப்படுத்தி அவங்க சொல்லவே இல்லை. இப்போ எண்ணங்கள் கடந்த ஒரு நிலை, எண்ணங்களை கடந்த ஒரு சூழலில் அந்த ஒரு முக்தி நிலைக்கு பயணிக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்ணங்களுடைய அதிர்வுகள் இருக்கு இல்லைங்களா, எண்ணங்களுடைய அதிர்வுகளை நீங்கள் குறைத்து கொண்டே வந்தால், எண்ணங்களுடைய அதிர்வுகளை முற்றிலுமாக நிறுத்திவிட்டால் அந்த தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வரலாம். என்ன தீர்வு? இப்போ உடலாலையும் மனதாலையும் ஒவ்வொரு மனிதனும் அடையும் துன்பத்திற்கு எல்லாம் இந்த எண்ணங்களுடைய அதிர்வுகள் தான் காரணம். இந்த எண்ணங்களுடைய அதிர்வுகளை குறைப்பதற்கு அல்லது நிறுத்துவதற்கு வழிகளை நாம் கண்டறிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இதில் அதற்கான தீர்வுகள் எல்லாத்தையும் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போது இந்த எண்ணத்துடைய அதிர்வோட இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மன அழுத்தம், மன உளைச்சல், விரக்தி, இந்த மனதை குறிப்பிட்டே நம்ம நிறைய வார்த்தைகளை நம்ம இது கூட பிரயோகம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணங்களுடைய அதிர்வுகள் தான் இது எல்லாமே அழுத்தி கொண்டு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எண்ணம் எவ்வளவு அதிர்வு ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கிறதுனால இந்த மனதை பாதிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரணமான எண்ணத்தை கூட ரொம்ப வீரியமாக எடுத்துக்கிறதுனால, அதிகப்படியாக எடுத்துக்கிறதுனால, ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடிய அளவுக்கு அந்த எண்ணத்தை வீரியமாக அதிர்வு மிக்கதாக எடுத்துக்கொள்வதனாலே இந்த மனம் பாதிக்கிறது. ஆக்சுவலாக என்ன பாதிப்புன்னு தான் சொல்லணும். என்ன பாதிப்பு, என்ன விரக்தி, எண்ணங்களால் தான் இந்த மனசை கொண்டு நம்ம பாதிச்சுட்டு இருக்கோம். இப்போ மனம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதையே கொண்டு இவ்வளவு எண்ணங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு பாதிச்சுட்டு இருக்கோம். அப்போ எது உள்ளே போச்சோ அதைத்தானே வெளியெடுக்கணும். இது வரைக்கும் மனதை அதனுடைய கூறுகள் அடிப்படையில் ஒரு 3 தலைப்புகளை பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக போகிறோம். மனதை சிக்கன பிடிப்பது எப்படி